தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் காலணி உற்பத்தி தொழிற்சாலைகள் மூலம் 1,35,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று மத்திய காலணி தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் முரளி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரம் என்ன? இந்தியாவிலேயே தமிழகத்தில் தோல் பொருள் அல்லாத காலணி உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக 12,200 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டிருப்பதாக மத்திய காலணி தொழில்நுட்ப பயிற்சி இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதன் மூலமாக அடுத்த 2 ஆண்டுகளில் 1,35,000 வேலைவாய்ப்புகள் தமிழகத்தில் உருவாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அரியலூர், ஜெயங்கொண்டம், கடலூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தோல் பொருள் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யக்கூடிய சர்வதேச அளவிலான காலணி உற்பத்தி நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்திருப்பதாகவும், இன்னும் 2 ஆண்டுகளில் அவர்களுடைய தொழிற்சாலைகள் இங்கு வரக்கூடிய நிலையில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்குவதற்காக தற்போது மத்திய காலணி தொழில்நுட்ப பயிற்சி மையத்தின் மூலமாக அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த 1,35,000 பணிகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்தந்த மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான பயிற்சியை பெறலாம் என சொல்லியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் ITI பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக காலணி தொழில்நுட்ப பயிற்சி குறித்தான பாடத்திட்டங்களை கொண்டு வருவதற்கான திட்டமிடலும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.